பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்களா? ஒரு பாவத்துல விழுந்துட்டீங்களா? அடிமைத்தனத்துல இருக்கீங்களா? உங்களுக்கு ஆவியான உணர்த்தி அது தப்பு பாவம்னு தெரிஞ்சிருதா? அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையா? என்னோட கூட தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அதுக்கு முந்தைய 9வது வசனம் பாருங்க. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பு வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்கள்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரது இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அதாவது இந்த 8, 9, 10 பாக்கறச்சே அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடாம போய், தீர்க்க தரிசனம் வந்த வார்த்தைகளும் நாங்க கேட்காம போய், தேவனே உமக்கு விரோதமா நாங்க பாவம் செஞ்சிட்டோம். பாவம் செஞ்சது உண்மைதான். ஆனா பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க விட்டு விடுறச்சு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். பாவம் செஞ்சிட்டீங்க, ஆனா இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வேணும். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்பி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் இனி பாவம் செய்யாமல் வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்றச்சே இந்த 10வது வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரது இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அவர் இரக்கம் பாராட்டுவார், மன்னிப்பார். ஆனா எப்போ நீங்க முழு மனதார என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், ரிப்பன்ட் ஆகணும். நான் செஞ்சது பாவம் தான், உமக்கு விரோதமா செஞ்சுட்டேன், இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், இனி அந்த அடிமைத்தனத்தை போக மாட்டேன், இனி அந்த தவறான விஷயத்த பார்க்க மாட்டேன், இனி அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க மாட்டேன், இனி அப்படிப்பட்ட குடி, சிகரெட், அடிமைத்தனம், வேசித்தனம், விபச்சாரத்தனம் செய்ய மாட்டேன், இனி பொய் சொல்ல மாட்டேன், இனி இச்சையில விழ மாட்டேன், இனி அந்த சினிமாவும் அந்த இதுக்கும் நாங்க போகாம இருக்கேன், நான் பாவம் தான் செஞ்சுட்டேன், ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, மீட்டு கொள்ளுங்க நீங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்தாதான் மீட்பும் ரட்சிப்போம். அவர்கிட்ட வராம நீங்க பாவம் செஞ்சுட்டு வேற எங்கேயாவது அப்படி இப்படின்னு போனீங்கன்னா, யூதாஸ் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து வராம வேற எங்கேயோ மனிதர்களை நோக்கி போகறச்சு, வேற வழி போகறச்சு, அவன் நாண்டு கொண்டு மரித்தான், நரகத்துக்கு போயிட்டான். ஆனா இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க பாவம் செஞ்சது உண்மை, அந்த பாவத்தை அறிக்கிட்டு தேவ சமூகத்துல விட்டு விடுங்க. இனி பாவம் செய்யாம இருக்க தேவன் கிட்ட கிருபை கேளுங்க, அவர் உதவி செய்வார். மறுபடியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க, பாது மேற்கொள்ள உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்னா அவர் தேவனாகிய ஆண்டவர் கிட்ட இரக்கமும் என்ன இருக்கு, அவர் கிருபையும் மன்னிப்பும் உண்டு. ஆனா நீங்க முழு மனசோட மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். அதுதான் ஓகேவா? சும்மா நான் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுவாரா அப்படின்னு இல்ல. நீங்க முன்னாடி தெரியாம செஞ்சீங்க, இப்ப தெரிஞ்சே செய்றீங்க. ஆனா அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. பாவம் செய்யாத வரைக்கும் ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க, நிச்சயமா அவர் கிருபை தருவார். God bless you.